வாங்க இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பாப்போம். ஒரு அரசியல் நையாண்டி ஸ்கிரிப்ட் எடுத்து அது எப்படி ஒருத்தரை ஹீரோவாவும் இன்னொருத்தர ஒரு மாதிரி காமெடியாவும் மாத்துதுன்னு பார்க்கலாமா? அதாவது காமெடி மூலமா எப்படி ஒரு கதையே உருவாக்குறாங்கன்னு தான் நாம இன்னைக்கு அலச போறோம். பாருங்க, ஆரம்பமே செம்மையா இருக்குல்ல. இது ஒன்னும் அரசியல் சொற்பொழிவு இல்லைங்க, இது ஒரு அரசியல் காமெடி ஷோ அப்படின்னு வரியிலேயே சொல்லிடுறாங்க. இதனால என்ன தோணும்? அப்பாடா, நம்ம ரொம்ப சீரியஸா இருக்க வேண்டியதில்ல, ஜாலியா பார்க்கலாம்னு நினைப்போம். ஆனா அந்த ஜாலிக்குள்ளதான் அவங்க ஒரு முக்கியமான கதையையே உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். சரி, எந்த கதைக்குமே ஒரு ஹீரோ தேவையில்லையா? இங்கேயும் அதான் நடக்குது. இந்த ஸ்கிரிப்ட் முதல்ல என்ன பண்ணுதுன்னா, டிவிகே அப்படின்னு ஒரு தரப்பை எடுத்து அவங்கள ஒரு சரியான ஹீரோவா, அதாவது எதிர்காலத்துக்கான ஒரு நம்பிக்கையா நம்ம மனசுல பதிய வைக்க பாக்குது. இந்த வார்த்தைகளை எல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். புதிய தொடக்கம், தெளிவான பார்வை, அப்புறம் எதிர்காலம் வெற்றிகரமாக பதிவிறக்கப்பட்டது, அதாவது ஃபியூச்சர் டவுன்லோடட் சக்சஸ்ஃபுல்லின்னு சொல்றாங்க. எல்லாமே டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் இல்லையா? இத கேட்கும்போதே ஓ, டிவிக்கேனா ரொம்ப ஃபாஸ்ட், புதுசா யோசிக்கிறாங்க, முன்னேற்றத்தை பத்தி பேசுறாங்கன்னு ஒரு எண்ணம் நமக்கே தெரியாம மனசுல உருவாகுது. இது ஒரு செமையான டெக்னிக் பாருங்க. ஒரு பக்கம் டிவிகே நாம என்ன செய்ய போறோம்னு ஃபியூச்சர் பத்தி பேசுறாங்க, இன்னொரு பக்கம் டிஎம்கே நாங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கோம்னு பாஸ்ட் பத்தி பேசுறாங்க. இங்கேயே கதையோட அந்த முக்கிய திருப்பத்தை, அந்த முரண்பாட்டை அழகா கொண்டு வந்துட்டாங்க. இங்கேதான் அந்த சரியான பஞ்ச் லைன் வருது. டிவிகேனா அடுத்த தலைமுறை, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்றாங்க. ஆனா டிஎம்கேனா நெக்ஸ்ட் எலெக்ஷன், அதுவும் ஒருவேளை அப்படின்னு ஒரு நக்கலோட முடிக்கிறாங்க. பாத்தீங்களா? இதுல டிவிகே ஒரு நீண்டகால பார்வை கொண்டவங்களாகவும், டிஎம்கே அடுத்த தேர்தல்ல ஜெயிக்கிறதே கஷ்டங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. ஓகே, இப்போ ஹீரோவை செட் பண்ணியாச்சு. கதையில அடுத்து என்ன நடக்கும்? போட்டியாளரை கொஞ்சம் கீழே இறக்கணும் இல்லையா? சோ இந்த ஸ்கிரிப்ட் இப்போ டிஎம்கேவை எப்படி ரொம்ப மென்மையா, நகைச்சுவையா வறுக்குதுன்னு பார்க்கலாம். இத பாருங்களேன், இது நமக்கு ரொம்ப பழக்கமான ஒரு காட்சி மாதிரி இல்ல. மைக்ரோஃபோன் வேலை செய்யாது, ஸ்பீக்கர் பேசுறது சரியா கேட்காது, மக்கள் தூங்கி வழிவாங்க, இப்படி நம்ம பொதுவா பாக்குற சின்ன சின்ன பிரச்சனைகளை சொல்லி ஒட்டுமொத்தமா அந்த அமைப்பே ஒரு திறமை இல்லாத, ஒரு ஒழுங்கில்லாத அமைப்பு தான்னு ஒரு பெரிய சித்திரத்தை நம்ம மனசுல வரையறாங்க. வாவ், இங்க பாருங்க, இதுதான் ஒரு சரியான நையாண்டி. டிவிகேவோட தேர்தல் அறிக்கை மனசுலயே இன்ஸ்டால் ஆயிடுச்சான். ஆனா டிஎம்கேவோடது இன்னும் கூகுள் டிரைவ்ல டிராஃப்ட்லயே கிடக்குதான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு எளிமையான ஆனா பவர்ஃபுல்லான ஜோக் இது. அதாவது ஒருத்தன் பக்கா ரெடி, இன்னொருத்தன் இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்காருங்கிறத ஒரே வரியில புரிய வச்சுட்டாங்க. சரி, இப்போ ரெண்டு பக்கத்தையும் நமக்கு நல்லா அறிமுகப்படுத்திட்டாங்க. இனி என்ன? நேரடி மோதல் தான். அடி மேல அடி மாதிரி அடுத்தடுத்து ஒப்பீடுகளை வச்சு ஒருத்தரை எப்படி மேலையும் இன்னொருத்தரை எப்படி கீழையும் கொண்டு போறாங்கன்னு மட்டும் பாருங்க. இங்கே ஒப்பீடு ரொம்ப நேரடியா இருக்கு. டிவிகே கேமரா முன்னாடி வந்தா மக்கள் எதிர்காலத்தையே பாக்குறாங்களாம். ஆனா டிஎம்கே வந்தா மக்கள் சேனலையே மாத்திடுவாங்களாம். பாத்தீங்களா? ஒருத்தர் ஊக்கமளிக்கிறவர் இன்னொருத்தரை பார்க்கவே முடியாதுன்னு இதை விட வெளிப்படையா எப்படி சொல்றது? இப்ப நையாண்டியோட அளவு இன்னும் அதிகமாகுது. டிவிகேவோட பேச்சு ஒரு மோட்டிவேஷனா, ஆனா டிஎம்கேவோட பேச்சு அது ஒரு மெடிடேஷனா. அதாவது நேரடியா சொல்லணும்னா, கேட்டா நல்லா தூக்க வரும்னு சொல்றாங்க. ஒருத்தரோட பேச்ச தூக்க மாத்திரையோட ஒப்பிடுற அளவுக்கு போயிட்டாங்க பாருங்க. இந்த ஒப்பீடு தான் ரொம்பவே முக்கியமானது. ஒருத்தர் சொல்றார், நாம மாற்றத்தை உருவாக்க வேண்டும், இது ஒரு ஆக்டிவான எதிர்காலத்தை நோக்கிய ஒரு அழைப்பு. இன்னொருத்தர் சொல்றார், நாம ஒரு காலத்துல மாற்றமா இருந்தோம், இது கடந்த காலத்தை பத்தி பேசுறது. ஆக ஒன்னு செயலை பத்தி பேசுது, இன்னொன்னு சரித்திரத்தை பத்தி பேசுது. இந்த வித்தியாசத்தை ரொம்ப அழகா கொண்டு வராங்க. சரி, இப்போ இந்த ஒப்பீடுகள் எல்லாம் முடிஞ்சு கிளைமேக்ஸ்க்கு வர்றோம். இவ்ளோ நேரம் சொன்ன கதைய ஒரே இடத்துல சுருக்கி மக்கள் முன்னாடி ஒரு சிம்பிளான தேர்வை வைக்கிறாங்க. டிவிகேவோட பலங்கள்னு என்னவெல்லாம் சொல்றாங்க பாருங்க. அவங்க பேச்சுல ஸ்கிரிப்ட் இல்ல, அதனால நேர்மை; போலித்தனம் இல்ல, அதனால தெளிவு; நாடகம் இல்ல, அதனால அது நல்ல டெலிவரி. இப்போ இதை இப்படி சொல்றது மூலமா மறைமுகமா என்ன சொல்ல வராங்க? மத்த அரசியல்வாதிகள் எல்லாரும் ஸ்கிரிப்ட் வச்சு போலியா, நாடகத்தனமா பேசுறாங்கன்னு ஒரு அர்த்தம் வருது இல்லையா? இதுதான் ஃபைனல் பிராண்டிங். டிவிகேனா மக்கள் சேவை 2.0, அதாவது பழைய சிஸ்டத்துக்கு ஒரு அப்டேட் மாதிரி. ஆனா டிஎம்கேனா வழக்கமான அரசியல், அதாவது பாலிடிக்ஸ் ஆஸ் யூஷுவல். ஒருத்தர அப்டேட்டட் வெர்ஷனும் இன்னொருத்தர அவுடேட்டட் சிஸ்டம்னு முத்திர குத்திட்டாங்க. இவ்ளோ நேரம் நாம பார்த்த மொத்த கதையையும் கடைசியா இந்த ரெண்டே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. டிவிகேனா நாளை, டிஎம்கேனா நேற்று. அவ்வளவுதான். இப்போ உங்க சாய்ஸ் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு நாளை வேணுமா இல்ல நேற்று வேணுமா? எதிர்காலமா கடந்த காலமா? இதுதான் நம்ம முன்னாடி வைக்கிற இறுதி கேள்வி.
கடைசியா நம்ம கிட்டே சொல்றாங்க, இத காமெடியா எடுத்துக்கோங்க, ஆனா அதுக்குள்ள இருக்கிற மெசேஜ மட்டும் விட்டுறாதீங்கன்னு. இது ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான மூவ். ஏன்னா நாங்க சொல்றது ஒரு சீரியஸான விஷயம்தான், ஆனா அத காமெடிங்கிற ஒரு போர்வைக்குள்ள வச்சு சொல்றோம்னு அவங்களே ஒத்துக்கறாங்க. சோ இதுல நாம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம பாக்குற கேக்குற விஷயங்களை அது ஒரு ஜாலியான காமெடியா இருந்தா கூட அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா சில சமயம் 100 பக்க கட்டுரை செய்ய முடியாத வேலைய ஒரு சின்ன ஜோக் ரொம்ப சுலபமா நம்ம மனசுல செஞ்சுட்டு போயிடும் இல்லையா?